ஏறத்தாழ ஒரு கால் நூற்றாண்டு காலம் 2002 தொடங்கி நம்முடைய டிபிஹெச் பேசும்போது கேட்டால் உண்மையிலேயே மனம் உருகாதோர் யாருமே இருக்க மாட்டார்கள். ஏன்னா ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி 500 ரூபாய் சம்பளத்திற்கும் ஆட்களை நியமித்திருக்கிறது ஒரு துறை என்கிற போது வியப்பாகவும் இருந்தது, விந்தையாகவும் இருந்தது. ஒரு 22 ஆண்டு காலம் 500 ரூபாய் சம்பளம், ஒரு 4 ஆண்டு கால பணியாற்றியதற்கு பிறகு 1000 ரூபாய் சம்பளம், ஒரு 7 ஆண்டு காலம் பணியாற்றியதற்கு பிறகு 7000 ரூபாய் சம்பளம், 1500 ரூபாய் சம்பளம் என்று 3 வகைகளில் 500, 1000, 1500 வாங்குவதற்கு 7 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய அந்த சூழலும், அதற்கு பின்னாலும் ஒரு 15 ஆண்டு காலம் அதே ஊதியத்தில் பணியாற்ற வேண்டிய நிலையும் ஒரு துறையில் இருந்து வருகிறது என்பது மிகப்பெரிய அளவில் வருத்தத்துக்குரிய ஒன்று. அந்த வகையில்தான் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நிதிநிலை அறிக்கை விவாதத்தின் போது கேள்வி ஒன்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினரின் வாயிலாக வைக்கப்பட்டது. அதுதான் விந்தையிலும் விந்தை. அதிமுக ஆட்சி காலத்தில் தான் 2002 இருந்தாலும் அதற்கு பின்னால் 14-15 இருந்தாலும் இந்த பணியில் சேர்த்ததே அவர்கள்தான். இந்த 500 சம்பளத்தை முடிவு செய்ததே அவர்கள்தான். 1000 சம்பளம் என்கின்ற 4 ஆண்டுகளுக்கு பிறகு என்பதை உயர்த்தியதும் அவர்கள்தான். ஒரு 7 ஆண்டுக்கு பிறகு 1500 ஆக்கியதும் அவர்கள்தான். பிறகு ஒரு 10-15 ஆண்டு காலம் இதே சம்பளத்தில் உங்களை பணியில் வைத்துக் கொண்டிருந்ததும் அவர்கள்தான். அவர்கள்தான் சம்பளத்தை உயர்த்தி தர வேண்டும் என்கின்ற வகையில் ஒரு கேள்வியை கேட்டார்கள். அப்பொழுது நான் சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அவருடைய கவனத்திற்கு இதை கொண்டு சென்றதற்கு பிறகு சபையில் அறிவித்தோம். 1500 என்பது 500 உயர்த்தி 1500 வருவதற்கு 7 ஆண்டாக இருக்கிறது. எனவே இதை 5000 உயர்த்தி தருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அன்றைக்கு சட்டமன்றத்தில் அறிவித்தோம். அறிவித்ததற்கு பிறகு ஏறத்தாழ ஒரு ஓராண்டு காலம் அதற்கான பணிகளில் எவ்வளவு பேர், இதில் இன்னொரு பெரிய சிக்கல் ஒன்று, 2022 இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு ஒரு நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழில் எழுத படிக்க தெரிந்த கொரோனா காலத்தில் பணியாற்றிய பேறுசார் குழந்தைகள் நலத்திட்ட பகுதி நேர தூய்மை பணியாளர்களுக்கு சம்பள உயர்வு அல்லது வேறு பணிகளில் அவர்களை அமர்த்திட வேண்டும் என்கின்ற வகையில் இந்த நிர்வாகம் முடிவெடுத்தது. இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான். யாரெல்லாம் எழுத படிக்க தெரியுமோ அவர்களை, அதுவும் குறிப்பாக கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்களை மாவட்ட சுகாதார அலுவலகத்தின் கீழ் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி என்று சொல்லப்படுகிற அந்த பணி நியமனங்களில் சேர்ப்பதற்கு அவர்களுக்கான ஊதியம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு 17,000 தொடங்கி 27,000 வரை வரும். அந்த வகையில் இதிலிருந்து பணியாற்றியவர்கள் ஒரு 938 பேருக்கு ஏற்கனவே இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 2022 ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் காலியாக இருந்த பணியிடங்களுக்கு இவர்கள் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். மீதம் இருப்பவர்கள் ஒரு 1575 பேர். இந்த 1575 பேரும் பெருமதிப்புக்குரிய டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள் என்னை சந்திக்கிற போதெல்லாம் இவர்களுக்கான அந்த ஊதிய உயர்வு ஏற்கனவே 5000 ரூபாய் தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டதே, அந்த ஊதிய உயர்வு எப்போது தரப்படும் என்கின்ற வகையில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பார். அதற்கு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்கின்ற பதிலை துறையின் சார்பில் தொடர்ந்து அவருக்கு சொல்லிக்கொண்டே இருந்தோம். இந்த நிலையில் இது மிக நீண்ட கால தாமதமாகிறது. அடுத்து பொங்கலும் வருகிறது, பொங்கலுக்கு அடுத்து தேர்தலும் வரவிருக்கிறது. எனவே இது விரைந்து தர வேண்டும் என்று அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கு உங்களில் ஒரு சிலரை வைத்து ஒரு உண்ணாவிரத போராட்டத்தையும் இந்த சங்கம் முன்னெடுத்தது. அப்போது நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் NHMMD DPH போன்றவர்கள் எல்லாம் இது கண்டிப்பாக நாம் தந்தே தீர வேண்டிய ஒன்று, இவர்களுக்கு செய்வது என்பது ஒரு புனித கடமைகளில் ஒன்று. எனவே இது வேறு எந்த நோக்கத்தோடும் பார்க்காமல் கடந்த ஆட்சி காலத்தில் செய்தது, அதனால் இதை திரும்ப எடுத்து செய்வது சரியாக இருக்குமா என்றெல்லாம் யோசிக்கவே கூடாது. அதனால் செய்தே தீர வேண்டும் என்கின்ற வகையில்
அது கலந்து ஆலோசிக்கப்பட்டது. அந்த வகையில்தான் டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களுக்கு அண்மையில் பெருமதிப்பிற்குரிய முத்தரசன் தோழர் அவர்களோடு என்னை சந்தித்த போது அவருக்கு சொன்னேன், மிக விரைவில் பொங்கல் முடித்து ஓரிரு நாளில் இந்த கூடுதலான சம்பளம் பற்றிய இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டு அது வழங்கப்படுகிற தினத்தை ஒரு விழாவாகவே நடத்தலாம் என்று சொன்னேன். பொதுவாக இதுக்கு ஒரு விழா தேவை இல்லை தான். இது சம்பளத்தை உயர்த்துறதுங்கிறது உங்களுடைய உரிமைகளில் ஒன்று. ஆனாலும் ஒரு விழாவாக நடத்தணும்னு நினச்சதை டிபிஹெச் சொன்னது மாதிரி உங்கள் கையில் உங்களுடைய உழைப்பை இந்த துறை பயன்படுத்தி இருக்கிறது. எனவே உங்களோடு ஒரு நாள் மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில் ஒரு பொங்கல் விழாவை ஒட்டி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏறத்தாழ 2,22,91,710 குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 3,000 என்கின்ற வகையில் இன்றைக்கு பொங்கல் பரிசு தந்திருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சி ஒட்டுமொத்தமாக குடும்பத் தலைவர்களிடத்தில் இன்றைக்கு இருக்கிறது. என்றாலும் நம் துறையில் பணியாற்றிய இந்த பணியாளர்களோடு ஒரு பொங்கல் விழாவை நடத்தலாம் என்கின்ற வகையில்தான் அது ஊதிய உயர்வாகவும் இருக்க வேண்டும், ஒரு பொங்கல் விழாவாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற வகையில்தான் இந்த நாளை இப்போது நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய டிபிஹெச் பேசும்போது சொன்னார், பொங்கலுக்கு முன்னால் 2-3 நிகழ்ச்சிகள் இதுபோல் நடத்தப்பட்டது. செவிலியர்கள், தற்காலிக செவிலியர்களுக்கு நிரந்தர பணியாணைகள் தருகிற போது அன்றைக்கு நான் இதே அரங்கத்திலிருந்து சொன்னேன், இன்றைக்கி வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில நாட்கள் முக்கியமான நாட்கள் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 20-30 நாள் முக்கியமான நாளாக இருக்கும். நான் சென்னை மாநகராட்சி மேயராக இருந்தபோது வெட்டியான்கள் என்று அழைக்கப்பட்டவர்களை மயான உதவியாளர்கள் என்று அறிவித்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு புண்ணிய நாளாக நான் கருதுகிறேன். வெறும் வெட்டியான மயான உதவியாளர்னு அறிவிச்சிட்டா மட்டும் போதாது, அவங்க வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்தினால்தான் சிறப்பாக இருக்கும் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் அவரும் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ செய்யுங்கள் என்றார்கள். அப்போதுதான் அந்த மயான உதவியாளர்களுக்கு, அதை வெட்டியான்கள் என்று சொல்லப்படுகிற மயான உதவியாளர்களுக்கு 2006க்கு முன்னால் வரை வெறும் அடையாள அட்டை மட்டுமே தரப்பட்டு கொண்டிருந்தது. உங்களுக்காவது 500 ரூபாய் சம்பளம், 1000 ரூபாய் சம்பளம், 1500 ரூபாய் சம்பளம். அந்த மயான உதவியாளர்களுக்கு வெறும் அடையாள அட்டை மட்டும்தான். அந்த அடையாள அட்டையோடு அவர்கள் பணியாற்றி கொண்டிருப்பார்கள். அந்த யாராவது மயானத்திற்கு அடக்கம் செய்வதற்கோ தகனம் செய்வதற்கோ வந்தால் அவர்கள் தருகிற காசு தான் அவர்களுக்கான ஊதியம். இந்த மாதிரி குடும்பத்தை நகர்த்தி கொண்டிருந்தவர்கள் மயான உதவியாளர்கள். 183 பேர் சென்னையில் 38 மயானங்கள் இருந்தது. இந்த 38 மயானங்களில் 183 பேர் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களிடத்தில் ஒரு அறிவுறுத்தலை பெற்று மயான உதவியாளர்கள் என்று பெயர் மாற்றம் செய்திருக்கிறோம். சமூக அளவில் அவர்களுக்கு பெரிய மரியாதை. அதே நேரத்தில் இவர்களையெல்லாம் அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும், நிரந்தர ஊழியர்களாக ஆக்க வேண்டும் என்கின்ற வகையில் முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலை பெற்று அந்த 183 பேருக்குமே அரசு ஊழியர்களாக ஆக்கணும். அரசு ஊழியர்களாக ஆக்கினதோடு மட்டும் இல்லை, அவங்களுடைய வாரிசுதாரர்களுக்கு இனிமேல் அவங்க நான் வெட்டியான் வேலைக்கு தான் போகிறேன், எங்கள் அப்பா வேலை எனக்குன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள படிக்கிற செலவு அரசு ஏற்றுக்கும்னு சொல்லி அறிவித்தோம். அந்த மயான உதவியாளர்களுக்கு 2 செட்டு சீருடை, காலுறை, இந்த கை உறை இதெல்லாமே கொடுத்து, கிளவுஸ் எல்லாம் கொடுத்து, சர்பிடி தியாகராயர் அரங்கத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதலமைச்சர் அன்னைக்கு துணை முதலமைச்சராக அந்த 183 பேருக்கு ஆர்டர் கொடுத்தார். அன்னைக்கு என் வாழ்க்கையில் ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இருக்க முடியாது. அதனால் வரை சினிமாக்களில் நம்ம பார்த்துருக்குறோம், ஒரு இறப்புன்னா வெட்டியான் வேஷத்தில் இருக்கிற கவுண்டமணி ஒரு ரோட்டில் அப்படியே போவார். யாராவது உடம்பு சரியில்லை இருமுனா கூட, வாமவனே நீ எப்போ என் இடத்துக்கு வருவேன்னு சொல்லிட்டு போவார். நீங்களாம் பார்த்துருப்பீங்க. இன்னொருத்தருடைய இறப்பு தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி. அந்த மாதிரி பணி அது. அந்த நிலை இருக்கக்கூடாது. ஒரு மனிதன் இறந்து விட்டால் அதுதான் எனக்கு சாப்பாடு அப்படிங்கிற அந்த சொல்கிற நிலைமை இருக்கா, அதை விட மோசமானது உலகத்தில் ஒன்றுமே இருக்க முடியாது. அதனால தான் போன கவர்மெண்ட்டில் 2006 நாங்கள் என்ன முடிவு பண்ணோம்னா, நீ எந்த இறப்புக்குமே எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியதில்லை, உனக்கு அரசாங்கம் சம்பளம் தரும், நீ வா, காலையில் வா, சாயந்தரம் போ, இறப்பை எதிர்பார்த்து காத்திருக்காதே என்று சொல்லி தான் அவர்களை அரசு ஊழியர்களாக மாற்றினோம். அந்த நாள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள். அது மட்டும் இல்லை, எரிக்கிறதுக்கு புதைக்கிறதுக்கு கட்டணம் இருந்தது கார்பரேஷனில். எரிச்சா 600 ரூபா, புதைச்சா 400 ரூபா, இதை இலவசம்னு அறிவித்தோம்.
உலகத்திலேயே சென்னை மாநகராட்சியில் மட்டும்தான் இந்த மயானங்களில் எரிப்பதும் புதைப்பதும் இலவசம், வேற வெட்டியானுக்கு காசு கொடுக்கக்கூடாது, மயான உதவியாளருக்கு காசு கொடுக்கக்கூடாதுன்னு வெளியில் போர்டு வச்சோம். இந்த நிலையில் அன்றைக்கி அசெம்பிளியில் திருமாவளவனும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் நன்மாரனும் எழுந்து அசெம்பிளியில் பேசினாங்க. முத்தமிழறிஞர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தார். அப்போ சொன்னாங்க, சென்னையில் இந்த மாதிரி மயானங்களில் 38 மயானங்கள்லையும் ஆக்கியிருக்கிற இந்த மாறுதலை தமிழ்நாடு முழுக்கவும் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கை வச்சாங்க. உங்களுக்கு தெரியும், அந்த நிகழ்ச்சி உலக அளவில் பேசப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அது மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எனக்கு வாழ்நாளில் சந்தோஷம் கொடுத்த நிகழ்ச்சிகள் இருக்குது. மாநகராட்சியில் சென்னை எல்லையில் இந்த பிச்சை எடுத்து திரிந்தவர்கள், மனநோயினால் பாதிக்கப்பட்டு ஆங்காங்கே விழுந்து கிடந்தவர்கள், வயது முதிர்வினால் கோவில்களில் பிச்சை எடுத்து கொண்டிருந்தவர்கள், இவங்க எல்லாரும், அதே மாதிரி டிராஃபிக் சிக்னலில் கை குழந்தைகளோடு பிச்சை எடுத்து கொண்டிருந்த பெண்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் ஒரு குழந்தைய வாடகைக்கு வாங்கிட்டு வருவாங்க, 100 ரூபா 200 ரூபா வாடகை. அதுக்கு மயக்க மருந்த டீல கலப்பி கொடுத்துருவாங்க. அந்த குழந்தை அதை சாப்பிட்டோன்னே மயங்கிய நிலையில் தாய் தோலில் சாஞ்சிருக்கும். அந்த குழந்தைய கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, டிராஃபிக்கில் வர்ற காருங்களை நிறுத்தி, என் குழந்தை சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு காசு கொடுங்கன்னுவாங்க. இது டிராஃபிக் சிக்னலில் அப்போ நிறைய இருந்தது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த பெண்கள்லாம் அழைச்சிட்டு போய் மறுவாழ்வு இல்லங்களில் வச்சு அவங்களுக்கு தேவையான வசதிகளை பண்ணி கொடுத்து, இனிமேல் டிராஃபிக் சிக்னலில் இதை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம். மனவளர்ச்சி குன்றியவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் தண்டையார்பேட்டை தொற்று நோய் மருத்துவமனையில் அவங்கள குளிப்பாட்டி முடிவெட்டி புது ட்ரெஸ்ஸை கொடுத்து ரிசப்ஷன் ஆர்டர்னு ஒன்று வாங்கணும். இவங்களெல்லாம் போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும்னா கோர்ட்டில் அந்த ஆர்டர்ஸ் வாங்கி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்த்து 1848 பேரோட அந்த விலாசங்களை புகைப்படங்களை ஆன்லைனில் வெளியிட்டோம். அதில் 400 பேர் வடநாட்டிலிருந்து வந்தவங்க, அத்தனை பேரையும் அன்றைக்கி வந்து அவங்க சொந்தக்காரங்க வந்து கூப்பிட்டு போனாங்க. எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாமல் சுற்றி நின்றவங்க. அந்த மாதிரி ஒரு 1848 பேருக்கு மறுவாழ்வு தந்தது சென்னையில். அது ஒரு மகிழ்ச்சியான நாள். இந்த மாதிரி ஒரு நிறைய சொல்லினே போகலாம். இப்போ இந்த துறையில் மக்களை தேடி மருத்துவம், எண்ணுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம், பாதம் பாதுகாப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், செயற்கை கருத்தறுத்தல் மையங்கள், நலம் காக்கும் ஸ்டாலின், இந்த மாதிரி திட்டங்கள்லாம் என்றைக்கெல்லாம் தொடங்கணுமோ அன்றைக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமான நாள். அந்த மாதிரி இப்போது நீண்ட காலமாக செவிலியர்கள் இந்த குறைந்த சம்பளத்தில் பணியாற்றி கொண்டிருந்தவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட்டு, அதுவும் ஒரு 15 வருஷமாக 2014லிருந்து 12லிருந்து ஒரு 11, 12, 13 வருஷமாக கஷ்டப்பட்டிருந்தவங்களுக்கெல்லாம் ஆர்டர்ஸ் தரும்போது இங்கே ரொம்ப சந்தோஷமாக அன்றைக்கி சொல்லுவோம், இந்த நாள்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். அந்த மாதிரியான நாள் தான் இன்றைக்கும் கூட எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நாங்கள் சந்தோஷப்படுற நாள்களில் இந்த ஒரு நாள் நல்ல நாள். நம்ம இந்த அன்றைக்கி பேசும்போது நான் சொன்னேன், செவிலியர்களுக்கு ஆர்டர் கொடுக்கும்போது நம்ம சகோதரிகள் இன்றைக்கி வர்றவங்களை இந்த தூய்மை பணியாளர்களுக்கு, இந்த பேருசார் பணி இந்த தூய்மை பணியாளர்களுக்கு 1500 கொடுக்குறோன்னு அசெம்பிளியில் சொல்லியிருந்தோம். ஒரு ஏடிஎம்கே எம்எல்ஏ கேள்வி கேட்டு தரேன்னு சொல்லியிருந்தோம். டாக்டர் ரவீந்திரநாத் சாரும் அதை கொடுத்தாகணுன்னு ஒரு போராட்டமும் நடத்தியிருந்தார். இந்த நிலையில் நம்ம ஒரு இன்ப அதிர்ச்சி என்ற மாதிரி ஒரு செய்தி சொன்னோம். இப்போ டாக்டர் ரவீந்திரநாத் சாருக்கு ஒரே குழப்பம், என்ன இன்ப அதிர்ச்சி, தொடர்ச்சியாக டிபிஹெச் அவரை போட்டு அரிச்சு எடுத்துருக்கிறார், என்ன சொல்லுங்கள் என்ன இன்ப அதிர்ச்சி சொல்லுங்கன்னு. அவரும் சொல்லியிருக்காரு, ஒன்றும் இல்லை உங்களுக்கு பொங்கல் வாழ்த்து சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் உண்மை அது இல்லை. அவங்களுக்கு 5000 ரூபா தரேன்னு சொன்னது இன்றைக்கி மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்கிறேன். 1500ங்கிறது என்ஹெச்எம் கொடுக்கறது, அதாவது தேசிய நலவாழ்வு குழுமத்தின் சார்பில் ஒன்றிய அரசாங்கம் தர்றது இந்த 1500. இப்போ 3500 நீங்கள் கூட கேட்டிருக்கீங்க. 3500 மட்டும் இல்லை, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 5876 ரூபாயை கூட போட்டு 7376 ரூபாய் இனிமேல் உங்களுக்கு வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 1500ங்கிறது தேசிய நலவாழ்வு குழுமத்தின் நிதி தொகுப்பிலிருந்து கொடுக்கிறது. இந்த 5876ங்கிறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய அரசு, மாநில அரசு நிதியிலிருந்து தருவது. ஆக இந்த 7376 என்பது இது முடிவல்ல, தொடக்கம்.